ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கொந்தளித்திருக்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மீது அவருடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கி சுப்பிரமணியன் சுவாமி சில ஆவணங்களை வெளியிட்டார். காங்கிரசும் அதற்கு வேறு சில ஆவணங்களை வெளியிட்டது. அதாவது பிரிட்டன்ல ராகுல் காந்தி ஒரு நிறுவனம் நடத்தினார். அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களில், குறிப்பாக அரசு ஆவணங்களில் அவர் தன்னை பிரிட்டிஷ் சிட்டிசனாக, இங்கிலாந்துடைய குடிமகனாக அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் ஒரு குற்றச்சாட்டு. ஆய காரணத்தினால் அவருடைய இந்திய குடியுரிமை கேள்விக்குறியாகிறது, அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் தகுதியும் கேள்விக்குறியாகிறது என்பது சுப்பிரமணியன் சுவாமியுடைய வாதம். இதனை அடுத்து காங்கிரஸ் கட்சி சில வாதங்களை வைத்தது, சில ஆவணங்களை வெளியிட்டது. பிறகு ராகுல் காந்தி ஒரு நிகழ்ச்சியில பங்கு கொண்டு பேசும் பொழுது, நரேந்திர மோடி நிழல் யுத்தம் நடத்த வேண்டாம், என் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குமானால், அது நிரூபணமாகுமானால் என்ன ஜெயில தள்ளுங்க, நடவடிக்கை எடுங்கள், மாறா இந்த மாதிரி ஷேடோ பாக்ஸிங், பிராக்சி யுத்தம் செய்ய வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் மிக கடுமையாக சாடி இருக்கிறார்கள். நிழல் யுத்தம் நடத்தப்படுகிறார். ராகுல் காந்தியுடைய இந்த வாதம் சரிதானா? பல கேள்விகள் எழுகின்றன. ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டு உண்மையா, உள்நோக்கமா? விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் துணைத் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இணைகிறார். அதே போல திரு ராஜசேகர் அவர்கள் இணைகிறார், வழக்கறிஞர். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணையிருக்கிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி திரு நாராயணன் அவர்களுக்கு தான், பாரதிய ஜனதாவுடைய திரு நாராயணன் அவர்களுக்கு தான். இந்த குற்றச்சாட்டை சுமத்தி ஆவணங்களை வெளியிட்டு இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியன் சுவாமி ஒரு எதிர்க்கட்சி பிரமுகர் அல்ல. அவரே இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது அடையாளப்படுத்திக் கொண்டது போல அவர் ஆளும் கட்சி பிரமுகர், பாரதிய ஜனதாவுடைய மூத்த பிரமுகர், செயற்குழு உறுப்பினர். இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க, ராகுல் காந்தி கேட்பது போல நடவடிக்கை எடுக்கலாம். பாரதிய ஜனதா அதுல முகாந்திரம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கலாம், ஒரு விசாரணைக்கு ஆணையிடலாம். மாறா பிரஸ் கான்பரன்ஸ் வைத்து இதோ ஆவணத்தை வெளியிட்டாச்சு, அவர் பிரிட்டிஷ் குடிமகன் அப்படின்னு சொல்லுவது அப்படிங்கிறது சேற்றை அள்ளி பூசுவது ஆகா. கடந்த 1.5 வருடங்களாக காங்கிரஸ் கட்சியினரும் மற்ற எதிர்கட்சியினரும் பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் கூப்பிடாத, அவங்க நீங்க சொன்னபடிதான் புகார்களும் குற்றச்சாட்டுகளும் அள்ளி தெளிச்சாங்களா? சேற்றைவாரி ஜெனரலாவே எல்லா விஷயங்களும் 1.5 வருஷமா நடக்கிற அரசாங்கத்தின் மீது உள்ள அத்தனை குற்றச்சாட்டுகளுமே பாராளுமன்றத்தை நடக்கூடாத செஞ்சு தினந்தோறும் பிரஸ்ல வந்து பேசிதான் காங்கிரசும் மற்ற எதிர்கட்சி. நீங்க ஆளும் கட்சியில் இருக்கிறீங்க. ஆல் ஏஜென்சிஸ் ஆர் அட் யுவர் டிஸ்போசல். நீங்க ஒரு விசாரணை நடத்தலாம். ராகுல் காந்தியுடைய குடியுரிமையில சிக்கல், அவர் முறைகேடு செய்திருக்கிறார், அவர் இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கிறார் அப்படின்னா நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வச்சு, சிபிஐ வச்சு விசாரணை நடத்துங்க, பல்வேறு மல்டி ஏஜென்சி விசாரணை நடத்துங்க. பிரஸ் கான்பரன்ஸ் ஹரி சொல்ற மாதிரியும் காங்கிரஸ்காரங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து நாங்க விசாரணை நடத்த முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இது குற்றச்சாட்டு அல்லது புகாரை சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மிக தெளிவாக பிரதமரிடம் சேர்த்திருக்கிறார். பிரதமர் அது குறித்து உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார். நான் என்ன கேட்கிறேன், அவர் கொடுத்து 2 நாள் ஆயிருக்குது. சுப்பிரமணிய சுவாமி எந்த கட்சியை சேர்ந்தவர்? பிரதமர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? பாரதிய ஜனதா கட்சி. எந்த கட்சியா இருந்தாங்க? சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், அதாவது 2G கொண்டு வந்தது யாரு, பிரச்சனையை கொண்டு வந்தது யாரு, எல்லா பல விஷயங்கள்ல பொதுநல விஷயங்கள் எல்லாவற்றிலுமே சுப்பிரமணிய சுவாமி செய்யறார். இதை பத்தி இப்போ ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். பிரதமர் அது குறித்து நடவடிக்கை எடுப்பார். ராகுல் உண்மையிலேயே அவரு இப்ப பிரதமருக்கு எதிராக இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க, அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு பதில் சொல்லிருக்கணும். அதை விட்டு அவர்தான் நிழல் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 2 மாதங்களாக அல்லது இந்த பீகார் தேர்தலுக்காக 2 மாதங்களாக 3 மாதங்களாக காங்கிரஸ் கட்சி தான் மற்றவர்களை கொண்டு, சில மீடியாக்களை கொண்டு நிழல் யுத்தம் அரசாங்கத்திற்கு எதிராக அதிகாரப்பூர்வமா பாரதிய ஜனதா முகாந்திரம் இருப்பதா, நியாயம் இருப்பதா கருதுது. ஆளக்கூடியது பாரதிய ஜனதா அரசு. இதுல நியாயம், இதுல முகாந்திரம் இல்லைன்றீங்களா? பாரதிய ஜனதா இதுல முகாந்திரம் நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி உடனே அடுத்த நாள் எடுங்க. நீங்க எப்படி வற்புறுத்தலாம்? கண்டிப்பா எடுப்போம். கண்டிப்பா நீங்க 2 ஆவணங்கள்
ஆவணங்கள்லாம் வெளியிடுறாங்க. வரட்டும், நடவடிக்கை எடுப்பாங்க. எப்படி நீங்க சொல்லுவீங்க? வாட் இஸ் யுவர் விஷ்? You want action or you don't want action? உண்மை இருக்குமானால் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறத காட்டிலும் நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தது யாரு? பாரதிய ஜனதாவோட பிரமுகர், ஆளும் கட்சி பிரமுகர். ஆமாங்க, ஆளுவது பாஜக அரசு. சரிங்க, சரி, அவரால் என்ன இப்போ? So you are taking up Rahul Gandhi's challenge. ராகுல் காந்தி ஆக்சுவலா பார்த்தா சுப்பிரமணிய சாமிக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கணும். டெஃபமேஷன் சூட்டு போட சொல்லுங்க. அவருக்கு பயம் சுப்பிரமணிய சாமி மேல. தொடர்ந்து ராகுல், இந்த சோனியா, ராகுல் போன்றவர்களுக்கு நேஷனல் ஹெரால்டு விஷயம் உட்பட அனைத்திலும் அவர்களுக்கு பயம். வேண்டுமென்றால் அவங்க சுப்பிரமணிய சாமி பேசட்டும். பிரதமர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். குற்றம் இருந்தால், தவறு இருந்தால் அவர்கள் மேல் நடவடிக்கை. காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். என் மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறார். அவர் மேல சீரியஸான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சுப்பிரமணியன் சுவாமி. அந்த குற்றச்சாட்டுகள், அவர் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள், அதாவது பிரிட்டிஷ் சிட்டிசன் ராகுல் காந்தியே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் பொய்யானது அல்ல அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கிறது இல்லையா? அது உண்மையான நிரூபணம் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. இல்ல, ராகுல் காந்தி மறுக்கல. அதாவது அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு இல்லையா? அவர் தன்னை பிரிட்டிஷ் குடிமகனாக பிரிட்டனுடைய ஆவணங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நிரூபணமா இருக்கிறது. அப்படின்னா அதை விளக்க வேண்டிய இடத்துல ராகுல் காந்தி இருக்கிறார். இந்த காரணத்தினால இது இப்படி இருக்கு அப்படின்னு விளக்காம, அதோடைய மெரிட்ஸ்குள்ளேயே போகாம, எதுவுமே அதை பத்தி சொல்லாம நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஓனஸ், பொறுப்பு ராகுல் காந்திக்கு இருக்கு. அதை செய்யாம ஒரு ரிட்டாரிக்கா, ஒரு அரசியல்வாதமா நீ நிரூபி பார்ப்போம். அதனுடைய நீங்க மொத்த இதையும் பார்க்கணும். தனியா நீங்க இதை மட்டும் சொல்றீங்க. இந்த குற்றச்சாட்டு என்பது இவர் மேல சொன்னது பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறதா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற கொஸ்டின். 2003 இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு ஒண்ணு போடும்போது அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஐ அம் இந்தியன் சிட்டிசன். இன்கார்பரேஷன் அக்ரிமெண்ட்ல, இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல இந்தியன் சிட்டிசன் தான். 2004 2006 தவிர 2015 வரைக்கும் அந்த கம்பெனியினுடைய அறிக்கையை வரும்போது எல்லாத்திலயுமே இந்தியன் சிட்டிசன், நான் சொல்றதை கேளுங்க, இந்தியன் சிட்டிசன். ஒன்லி 2006 ராங், 2005, 2006, 2009 இந்த நிறுவனம் மூடப்படும் பொழுது உட்பட 5 முறைக்கு மேல, எக்ஸாக்ட்லி 5 டைம்ஸ். சொல்றதை கேளுங்க சார். அந்த 3 இதுலதான் அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன் வந்திருக்கு. மற்றதுல எல்லாம் சொல்றதை கேளுங்க, சொல்லாம நீங்களே கேட்டு. இல்ல 3ங்கிறீங்க, 5 நான் கரெக்ட் பண்றேன். ரைட், 5 இல்ல 6 வரட்டும். பிரிட்டிஷ் சிட்டிசன் வந்திருக்கு. எஸ். Who became citizen in every country? நான் அந்த கண்ட்ரியில சிட்டிசன் ஆகணும்னா கவர்மெண்ட்ல அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும். நான் அப்ளை பண்ணிருக்கணும். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமா நீ இந்தியன் சிட்டிசனா இருந்தா இப்ப இங்கிலாந்து சிட்டிசன் ஆயிட்டேன்னு சொல்லி கெசட்ல அதுக்கப்புறம் தான் அவர் வெதர் இட் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன் சொல்றது கேளுங்க. அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா இதெல்லாம் விளக்க வேண்டியவர் ராகுல் காந்தியா இல்லையா? ஏன் விளக்கலைங்கிறது நான் சொல்றேன். இல்ல, ஏன் விளக்கல? நான் சொல்றது கேளுங்க சார். இது 2 நாள் வரைக்கும் அவர் ஒன்னும் பண்ணல. 3rd or 4th டே தான் அவர் என்ன பண்றாருன்னா, இவங்க இதை ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போய் பிரதம மந்திரிக்கு எழுதுறது, ஸ்பீக்கர் மகாஜனுக்கு எழுதுனது, இசி எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதுறது, இந்த 3க்கும் எழுதுறாப்ல. இது டைபிக்கல் மிஸ்டேக். இது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது பிரிட்டிஷ் குடிமகன் அப்படின்னு ஒரு முறை இல்ல 5 முறை தப்பு பண்ணுவாங்களா? ராகுல் காந்தியே தான் பதிவு செஞ்சிருக்காரு 5 முறை. ஒரு 5 முறை செய்வாரா? ஒரு கம்பெனியினுடைய அறிக்கை வரும்போது பழைய இதுல என்ன இருக்கோ அதை எப்படி போடுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அது 2003 அந்த அறிக்கையில அவர் பேர் இருந்ததுனால, இந்த மாதிரி பிரிட்டிஷ் சிட்டிசன் இருந்ததுனால இவர் பிரிட்டிஷ் குறிப்பிட்டது முடியாது. ராகுல் காந்தி தன்னை பிரிட்டிஷ் குடிமகனா அடையாளப்படுத்துறார். ஒரு முறை அடையாளப்படுத்தல. அவர் இட் இஸ் ராகுல் காந்தி. அவருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர்ல ராகுல் காந்தி அவர் தான் அந்த நிறுவனத்துடைய தலைவரும் கூட, கம்பெனி செக்ரட்டரியும் கூட. அதை பதிவு செய்வதும் அந்த நம்முடைய ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் போல அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஹவுஸ்ல பதிவு செய்வதும் ராகுல் காந்தி. அவரே பதிவு செய்வார். வாதத்திற்காக எடுத்துக்கொண்டு
வாதத்திற்காக எடுத்துக்கொண்டு டாக்குமெண்ட் இது செல்லணும்னா என்ன வேணா சொல்லலாம். ஆனா ரியலா பாத்தீங்கன்னா நீங்க பிரிட்டிஷ் சிட்டிசனா வரணும்னா பிரிட்டிஷ் சிட்டிசன் இங்கிலாந்துல நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். பிரிட்டிஷ் சிட்டிசனா வரணும் கிடையாது. இல்ல அப்ளை பண்ணல ராகுல் காந்தி விளக்க கடமைப்பட்டிருக்கார். அதை அவர் செய்யல. மாறா பிரதமருடன் ஏழு நடத்துறார் அப்படிங்கிறார். நான் அப்ளை பண்ணல, அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்ல, அதற்கான ஆதாரங்கள் இவை, இதனால் இந்த தவறு நடந்தது. இதுவரைக்கும் ராகுல் காந்தி சொன்னாரா? ஏன் அவர் பிரிட்டிஷ் குடிமகன் குடிப்பிற்கு பிரிட்டிஷ் சிட்டிசன் இல்ல, நீ என்ன போட்டு பாரு, நான் பதில் சொல்றேன். இல்லங்க, எதனால் ஒரு முறை அல்ல, ஒரு முறை ஐந்து முறை தன்னை பிரிட்டிஷ் குடிமகனாக பிரிட்டனுடைய ஆவணங்கள் அடையாளப்படுத்திருக்கார். நீங்க இது வரைக்கும் விளக்கம் 5 முறை இல்ல 10 முறை அந்த ஆவணத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஆள் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆகணும்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நீ அப்ளை பண்ணி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதை விளக்க வேண்டியது அவர். அது கிடையாது. அப்ளை பண்ணியிருந்தாருன்னா ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் வந்து இந்தியாவில் நிக்கிறதுக்கு அலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இன்கம் டாக்ஸ் பேப்பர்ல நீங்க இங்க வந்து நான் இந்தியன் சிட்டிசன் இல்ல பிரிட்டிஷ் சிட்டிசன் இங்க போடுவீங்களா? எப்படி போட முடியுமா உங்களால? சார் இவர் போடல, அவரோட கையில் தான் இருக்கு. இன்னும் அவர் சொல்லட்டா என் கையில் போர்ஜரின்னு சொல்லட்டும். எலெக்ஷன் பிரிட்டிஷ் தேர்தலுடைய எலெக்ஷன் எலக்டோரல் ரோல்ஸ்ல ராகுல் காந்தியுடைய பேர் இருக்கு. அவருக்கு why should he be on that electoral rolls? அங்க இல்லையா? அப்படி ஒண்ணு இல்லையா? எஸ் இருக்கு, கிடையாது, இருக்கு. அதுக்கு ப்ரூவ் பண்ணுங்க, காமிங்க. I will prove it, otherwise give me time. I can give you the சுப்ரமணியன் சுவாமி அப்படியெல்லாம் இருக்கிறாரு. I can give you papers. ஆனா இன்னொன்னு சேர்ந்து பதிவு செய்ய முடியும். குடிமகன் மட்டும் இல்லாம காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த எந்த ஒரு நபரும் பிரிட்டன்ல விசா வைத்திருந்தால் இருக்கலாம். பட் எலக்ட்ரல் ரோல்ஸ்ல ராகுல் காந்தியுடைய பேர் இருப்பதா அவங்களுக்கு I can give you papers. I can give you. Show it. Yes, I will show it on papers. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல ராகுல் காந்தி இருக்கார். அந்த எந்த வழக்கத்தையும் கொடுக்காம டு ப்ரூவ் தட் ராகுல் காந்தி ப்ரூவ் பண்றதுக்கு தான் சொல்லி இருக்காரு. நீ மேல கேஸ் போடியா, நான் உன்னை அதான் பதில். என்ன இல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது டைரக்டா வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றது. அதான் சார், அந்த வெப்சைட்ல மற்றது டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க வந்து விளக்க வேண்டியவர் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு அரசு இயந்திரம் உங்கள்கிட்ட இருக்கு. அரசு இயந்திரம் பாரதிய ஜனதா கம்ப்ளைண்ட் எப்ப வந்திருக்கு? ஒரு வாரம் ஆச்சு. அப்புறமா இல்ல அப்படி ராகுல் காந்தியோட மோடி அவர்கள் மோடி நாட்டுடைய பிரதமர் பாஜகவுடைய மூலம் அந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் சொல்லும் போது மோடிக்கு தெரியாம சொல்லிருப்பாங்க. சுப்பிரமணிய சுவாமி has given a complaint. 2003 to 2015 இதுவரைக்கும் வந்திருக்கு 12 அறிக்கை வந்திருக்கு. அந்த கம்பெனியினுடைய ஒரு வருவாய் அறிக்கையா அது என்னமோ ஒரு இது வந்திருக்கு. அதுல தானே பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆனுவல் இன்கம் அது 12 நீங்க இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். இதுல 6 வருஷம் எப்படி பிரிட்டிஷ் இருக்குதுன்னு சொல்றீங்க? 2003 அது மிஸ்டேக்கா போட்டு ஒரு அறிக்கையை தயார் பண்ணும்போது ஒரு அறிக்கையை தயார் பண்ணும் பொழுது போன வருஷம் என்ன தயார் பண்ணமோ அதை அறிக்கையை தயார் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஒரே தவிர அதுவும் பெரும் தவிர குடிமகன் இருந்ததுனால மட்டும் அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன் யாரும் சொல்ல முடியாது. ஏத்துக்கல. இன்னொன்னு சொல்லுங்க, ஆனா விளக்க வேண்டிய இடத்துல ராகுல் காந்தி இருக்காரு. இது வரைக்கும் அந்த விளக்க சுப்பிரமணிய சுவாமிக்கு இதே வேலை. எப்படின்னு கேட்டீங்கன்னா சோனியா காந்தி சுவாமிக்கு அதே வேலை. ஆனா அந்த ஆவணத்துல ராகுல் காந்தி போட்டிருக்காரு. அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறா இல்லையா? ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கனாலதான் இது வந்த 3வது நாளைக்கு தான் இப்ப ரிப்ளை பண்றாரு. ஓகே, நீ வந்து எனக்கு மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறதா? பிரதமருக்கு தெரியாம தன்னுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தான் சுப்பிரமணியன் சுவாமி செய்திருப்பார் என்று பொருள்படவா? அல்ல இது ஒரு திட்டமிட்ட மற்ற விஷயங்கள்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்கான ஒரு அரசியல் டிசைனா?
என் மீது நிழல் யுத்தம் நடத்துவதை விடுத்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி என் மீது நான் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சவால் விட்டிருக்கிறார் ராகுல் காந்தி குடியுரிமை சர்ச்சை விவகாரத்தில். ராகுல் காந்தி பிரிட்டன் குடியுரிமை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது சுப்பிரமணியன் சுவாமியுடைய குற்றச்சாட்டு. வன்மையாக கண்டித்து மறுக்கிறது காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தியுடைய சவால் மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்முடைய டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார், அரசியல் விமர்சகர். அவர்கிட்ட போறதுக்கு முன்பாக திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். ராகுல் காந்தியுடைய வாதம், காங்கிரஸ் கட்சியுடைய வாதம், அரசு இயந்திரம் உங்கள்கிட்ட இருக்கு, எல்லா ஏஜென்சிஸும் உங்கள்கிட்ட இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கிறது, அமைப்புகள் இருக்கிறது. அதை வைத்து நீங்க என் மேல தவறு இருக்குமானால் நடவடிக்கை எடுக்காம இப்படி குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது பொருத்தமல்ல, நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறார். அந்த ஆர்குமெண்ட்ல, அந்த வாதத்துல மெரிட்ஸ் இருப்பதாவே கருதுறீங்களா? இல்ல, முதலாவதாக நம்ம எல்லாருமே ஒரு இந்தியன் மைண்ட் செட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு இந்தியால பொதுவா தமிழ்நாட்டுல சென்னையில நீங்க ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்க போய் ஆர்ஓசிக்கு போனோம், ஆடிட்டர் கிட்ட போனோம், நீங்களே போய் பிரசன்ட் பண்ணோம், நீங்க போய் அதுல சைன் பண்ணோம், மெமரண்டம் அந்த அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணோம். இதெல்லாம் இருக்கு. லண்டனோ பிரிட்டிஷ் யூகே பொறுத்த வரைக்கும் எல்லாமே இஸ் டன் பை தி அட்டர்னி அண்ட் தி ஆடிட்டர்ஸ். இவ்வளவுதான். ராகுல் காந்தியோட பிசிக்கல் பிரசன்ஸ் கூட அங்க தேவையில்லை. மியர் ஒரு இமெயில டிஜிட்டல் சிக்னேச்சர் இங்க இருந்து அமிச்சா போதும் ஒரு முறை. ஒரு விஷயத்தை நான் பாருங்க, ஐ டோன்ட் ஹோல்ட் பிரீஃப் ஃபார் ராகுல் காந்தி. ஆனா ஒரு விஷயத்தை சட்ட ரீதியா தான் அணுக வேண்டும். அரசியல் ரீதியா பேசணும். நான் ஐ கேன் ஸ்பீக் இன் 2 different tones as a politician, as a lawyer. You want me to ask ராஜசேகர தான் உங்களை நான் என்ன சொல்ல வரேன், ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஒரு ஆபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, யார் இப்போ நான் ஒரு பிக் பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன், ஒரு யூகேல இருக்க ஒரு கம்பெனி எங்கேஜ் பண்ணுவோம். இந்த கம்பெனி என்னுடைய கம்பெனியோட அஃபேர்ஸ், இந்த மெமராண்டம், ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், இந்த நிறுவனத்தை ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் இந்த நிறுவனங்கள்ல இந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கெல்லாம் பொறுப்பானவர் யார்? கம்பெனி செக்ரட்டரி இல்லையா? கம்பெனி செக்ரட்டரி பொறுப்பு. அந்த கம்பெனி ஃபைல் பண்ணாதுங்க. அதுதான் சொல்ல வரேன். இந்த யூகேல சிஸ்டம் இஸ் நாட் யூகே இந்தியா வேற யூகே கம்பெனி யூகே உட்பட இந்தியா உட்பட உலகளாவிய வகையில இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு பொறுப்பானவர் கம்பெனி செக்ரட்டரி. இந்த நிறுவனத்தோட, இந்த சர்ச்சைக்குரிய இந்த நிறுவனத்துடைய டைரக்டர் மட்டுமல்ல ராகுல் காந்தி. இந்த சர்ச்சைக்குரிய இந்த நிகழ்வு நடந்த பொழுது அந்த கம்பெனியுடைய கம்பெனி செக்ரட்டரியும் ராகுல் காந்தி தான். இன்னொன்று அவருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு. அவர் அதை விளக்க கடமைப்பட்டவர். ஒரே நிமிஷம், நீங்க சொல்றது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் ஒரு சுப்பிரமணிய சாமின்ற ஒரு கேரக்டர். அவர் யாருன்னா முன்னாள் மத்திய அமைச்சர், பிஜேபியோட உறுப்பினர். அவருக்கு அமைச்சர் பதவி இதுவரைக்கும் கிடைக்கல. ஒரு விரக்தியில் இருக்கிற ஒரு பெரிய அரசியல்வாதி, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி மீது சுமத்துகிறார். அதற்கு எல்லாத்துக்குமே யூ நீட் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ். சுப்பிரமணியன் சுவாமிக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் ராகுல் காந்தி தன்னை பிரிட்டிஷ் குடிமகனாக அடையாளப்படுத்திக் கொண்ட ஆகணும். அவர் பிரிட்டிஷ் குடிமகனா இல்லையா நிச்சயம் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல. ஒரு நிமிஷம், இஃப் யூ வாண்ட் டு பி தி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா, நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும் தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்குது, ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குது. சுப்பிரமணியன் சுவாமி பொய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ் குடிமகன் தன்னை அடையாளப்படுத்தி ஒரே நிமிஷம். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அபிடவிட்ல திருமணமானவர், இன்னொரு அபிடவிட்ல திருமணம் ஆகாதவர் என்றாரு, இன்னொரு அபிடவிட்ல திருமணம் ஆனவர். ஸ்மிருதி இரானி எலெக்ஷன்
கமிஷனருக்கு ஒரு பப்ளிக் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் பேசும்போது என்ன வந்து ப்ரோவோக் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூடோட பிஜேபி காரங்க கங்கணம் கட்டிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. என்ன போல 1000 பேரை பாத்தீங்க, அதான் பாத்து வச்சிருக்கீங்களா தெரியல. திரு ராஜசேகர் தவறு செஞ்சார் அப்படிங்கிறது டைப்போகிராபிக் எரர்னு சொல்றாங்க. இட் இஸ் பாசிபிள். ஸ்டாஃப் பண்றாங்க, நீங்க கையெழுத்து போடுற ஒரு ஆவணத்தை நீங்க குறிப்பிடுவீங்க. First of all, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். This whole episode of Rahul Gandhiயோட citizenship is being blown out of proportion. எப்படின்னா இது வந்து ஸ்டாஃப்ஸ் அந்த வேலை செய்யறவங்க செய்யற தவறுல இது mistakes will happen. உங்க ஸ்டாஃப் உங்களை வந்து அர்ஜென்டினா குடிமகன் ஒரு annual report it is not an authentic document. It can be fabricated also. The authenticity has to be proved before the court of law. இல்லங்க, it has to be proved before the court of law. It can be fabricated. Possibilities are there. காங்கிரஸ் கூட fabricated காங்கிரஸ் சார் இல்ல சார், அது சான்சஸ் இருக்குதுன்ற. ஓகே, probabilities of fabrication. ஒரு 2 minutes கேட்க விரும்புற கேள்வி, இதோட மெரிட்ஸ் நம்ம இன்னும் விரிவா கூட பேசிருக்கோம். நான் கேட்க விரும்புற கேள்வி, இட்ஸ் a political question. இது ராகுல் காந்தி சொல்வது பாஜக பிரதமர் நரேந்திர மோடி இதை வைத்து ஒரு நிழல் யுத்தம் நடத்துறார், ஏன் why allow your proxies to do that அப்படிங்கிறார். இது சுப்பிரமணியன் சுவாமி ஒரு இண்டிவிஜுவல் கெபாசிட்டியில செஞ்ச ஒரு விஷயம்னு கருதுவா, இல்ல பாஜகவோட சிங்க்ல கோஆர்டினேஷன்ல அந்த தலைமையோட ஒப்புதலோட அவங்களுடைய இசையோட உத்தரவோட செஞ்ச ஒரு விஷயமா நீங்க பார்க்கணும்? இல்ல, முதல்ல பாஜக ஏன் இந்த நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கறது புரியவே இல்லை. முக்கியமான ஒரு மேட்டர், பாஜகவே சுப்பிரமணியம் சுவாமியே வந்து ராகுல் காந்தி தவறாக ஒரு டாக்குமெண்ட்டை பிரிட்டிஷ் அரசுக்கு சப்மிட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இதை முன்வைத்திருந்தால் அதில் வந்து ஏதேனும் ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பர்சன் ஒரு நாட்டினுடைய குடிமகனா இல்லையா என்று நிர்ணயிக்கிறது அவருடைய பாஸ்போர்ட்டும் சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்டும். சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்டும் பாஸ்போர்ட்டும் ஒரு நாட்டினுடைய பிரிட்டிஷ் பிரஜை. இந்திய அரசிற்கு 5 நிமிடம் ஆகும் பிரிட்டிஷ் ஃபாரின் ஆபீஸுக்கு போன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவை, இவர் பிரிட்டிஷ் பிரஜையா இல்லையா என்று. பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் நிச்சயமாக இந்திய அரசுக்கு அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறாரா இல்லையா என்று தெரியும், பிரதமருக்கு தெரியும், பாஜக மூத்த தலைவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு அந்த தகவல் அவர்களிடம் இருந்தால் அதை முன்வைத்து இந்த புகாரை தெரிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் என்ன குற்றம் சொல்லியிருக்கலாம்? தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபாரின் இதுல வந்து அவர் சப்மிட் பண்ணிருக்காரு, அது வந்து மிஸ்டேக் நடந்திருக்கோ மிஸ்டேக் நடக்கலையோ பிரிட்டிஷ் ரூல்ஸ் பிரகாரம் அது சட்டப்படி குற்றமாக இருக்கலாம். அதுல பிரிட்டிஷ் அரசு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2வது விஷயம் நீங்க சொன்னீங்க எலக்ட்ரல் ரோல். டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமிக்கு தெரியாதா? எலக்ட்ரல் ரோல்ல வந்து நீங்க யூகேல ஒரு அட்ரஸ் உங்க பேர்ல இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு டெம்பரரி விசா இருந்தாலோ நீங்கள் ஒரு காமன்வெல்த் சிட்டிசனாக இருந்தாலும் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஓட்டிங்ல உங்க பேர் எலெக்ஷன் ரோல்ல வரும். இது எல்லாமே பாஜகவுக்கு தெரிஞ்ச விஷயம். அது எனக்கு என்ன வருத்தம், நீங்க அவருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்காங்கிறது டேவிட் கேமரன் போன வாரம் பேசினார் இல்ல, இல்ல டாக்டர் அச்சேதில் வரப்போகுதுன்னு சொன்னார் இல்ல, அவரிடம் கேள்வி அவருடைய சின்ன புரிதலுக்கு தான் கேட்கிறேன். அவற்றை நம்ம ஏற்கனவே சொன்னது போல அங்க ஒரு விசா வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய காமன்வெல்த் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு பிரஜையுடைய யாருமே வந்து பிரிட்டிஷ் எலெக்ஷன்ஸ்ல பங்கு கொள்ளலாம். ஆனா பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல பங்கு கொள்ள முடியாது. வெரி ட்ரூ. ஆனா ரெஜிஸ்டர் பண்ணாம பங்கேற்க முடியுமா? ஒரு கிளாரிபிகேஷன் இல்லங்க, ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ரொம்ப பை டிஃபால்ட் இப்போ இந்த கம்பெனி பேர்ல இந்த டைரக்டரோட அட்ரஸ் இருந்து ஃபர்கல் அவென்யூ ஏதோ ஒரு அட்ரஸ் ஒன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேர்ல இவர் வந்து ஒரு எலக்ட்ரல் ரோல்ல ஒரு பேர் ஃபிகர் ஆகலாம். நீங்க எதுவுமே வந்து இட் டசன்ட் எஸ்டாப்லிஷ் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப். இவர் வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் கொண்டு வரோம், இந்த ஆதாரத்தை வந்து தவறுன்னு சொல்லுங்க பாஜக கொண்டு வந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தவறு இல்ல, ஒரு சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் இல்ல, அது கூட வேண்டாம். அவர் பிரிட்டிஷ் பிரஜையாக விருப்பம் தெரிவித்து ஒரு அப்ளிகேஷன் சமர்ப்பித்தார். எக்ஸாக்ட்லி. இது கூட கொண்டு வராம அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறாரா இல்லையான்னு
லலித் மோடி விவகாரத்துக்கு சுஷ்மா ஸ்வராஜ் போன் எடுத்து பேசினாங்கல்ல, நேரடியா எடுத்து பேசினாங்கல்ல. எப்படி பேசினாங்க? அவருடைய வெளிவிவகார செயலாளர் கூட கேட்காம பேசினாங்கல்ல, அப்படித்தான் பேசினாங்க. அப்படி கேட்டா தெரிஞ்சிருக்க முடியும். அப்படி சொல்லாம அவர் தான் போட்டிருக்காரு அப்படின்னா அதை வைத்து ஒரு அரசியல் மேலே யூ கேன் செட் இட் ரைட். அதை கேட்டாவே தெரியும் பாஜகவுக்கு இன்றே வந்து இதில் உண்மை இருக்கிறதா இல்லையான்னு தெரியும். உண்மை இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லன்னா இந்த சார்ஜர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு போன் பண்ணி கேட்டிருக்கலாம் சுப்பிரமணியன் சுவாமி. சுஷ்மா ஸ்வராஜ் அங்க டைரக்டா போன் பண்ணி கேட்டு லலித் மோடி வாரத்துல கேட்டாங்களே அது போல, இல்ல ஃபாரின் செக்ரட்டரி மூலமா கேட்டிருக்கலாம். தேர் இஸ் த மேட்டர். இதை வச்சு ஒரு அரசியல் மைலேஜ் தேடுறீங்க அப்படிங்கிறது உண்மைதான். கேள்வி கேட்டு முடிச்சீங்களா? நார்மலி கேள்வினா ஒரு வரியில இருக்கும், 20 வரியில கேக்குறீங்க. நான் பதில ஒரு எதிர்பார்க்கிறேன். விஷயம் என்னன்னா, நம்ம நண்பர் ராஜசேகர் சொன்னாரு இது குற்றம் நடந்திருக்கலாம் போயிருக்கலாம்னாரு. ஆனா நம்ம நண்பர் சுமன் ஸ்ரீராமன் என்ன சொல்றாருன்னா, நடந்திருக்கும், வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கும், எல்லாமே ஒத்துக்கிறார். ஆமா இருந்திருக்கும். ஒரு நல்ல வழக்கறிஞர் ஐயா ராஜசேகர், நீங்க நல்ல வழக்கறிஞர். நான் வழக்கறிஞர் இல்ல. ஆனா இந்த நாட்டுல an accused has to prove that he is innocent. அதுதான் விஷயம். நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டார். இப்போ சுமன் ஸ்ரீராமன் சொன்னதையும் ராஜசேகர் சொன்னதையும் ராகுல் ஏன் சொல்லல? சுப்பிரமணியம் சுவாமி has given a complaint. அந்த புகார் மேல ராகுல் பதில் சொன்னாத மோடி என்னுடன் அவருடைய பதில் என் மேல குற்றம் இல்ல, குற்றம் இருக்குமா ராமன் சொல்றபடி உடனே போன போடுங்க, உடனே நான் ஆர்டர் பண்றேன். அரசுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படிப்பட்ட ஒரு நபர் நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம், அவர் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் பத்தி பேசினாரு. என்னுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் என்னுடைய ஆடிட்டர் பண்றாங்க. இல்லையா அப்படிங்கறத பாராளுமன்றத்துடைய எத்திக்ஸ் கமிட்டி கூடி விவாதிக்கணும் அவசியம் இல்லை, கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஒரேபடி அவரே அப்படி கண்டுபிடி அவரே டிக்ளேர் பண்றாரு நான் பிரிட்டிஷ் நேஷனல். அப்படி அவசியம் இல்ல, ரொம்ப எளிமையா நீங்க செய்வோம், அவ்வளவுதான் அவசியம். இந்த அரசுக்கு இது வந்து ஒரு நாடகம், எந்த விதமான ஒரு மாற்றம் இவங்களுக்கு அரசுக்கு பாஜக அரசுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் இது உண்மையா இல்லையான்னு உண்மை என்றால் அப்ப அரசுக்கு தெரியாதா? அவர் இந்திய பிரஜையா இல்லையாங்கிறது தெரியவே தெரியாது. முன்பு ஏற்கனவே அவர் வந்து இந்திய பிரஜை எந்த பிரஜையும் இல்லை சுப்பிரமணிய சாமி சொல்லியிருந்தாங்க போட்டாங்க இல்ல முடியுமா? அதே மறுத்தாங்க. பாஸ்போர்ட் வைத்திருப்பதா சுப்பிரமணியன் சாமி இன்னைக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. கேக்குறேன், பிஜேபி கேக்குறீங்க. இந்த நாட்டுல யூபியில ஒரு சம்பவம்
ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. செய்வாரு நரேந்திர மோடி. ஆமா இல்ல இது ப்ராப்ளம் சொன்ன பிறகு அதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புவது, அதான் நான் இடைவெளிக்கு பிறகு விரிவா அணுகணும்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியன் சுவாமி சொல்வது பொய் என்றால், ஆதாரமற்ற ஒரு விஷயம் அப்படி இல்ல அப்படின்னா, ஆதாரம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன் இதுவரைக்கும் அவன் மேல அவதூறு வழக்கு தொடரல அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திரு ராஜேந்திரன் அவர்கள் விளக்குவார் நினைக்கிறேன். ராகுல் காந்தியுடைய குடியுரிமை சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை. என் மீது தவறு இருக்குமானால், நான் தவறு இழைத்திருக்கிறேன் அப்படின்னா என் மேல நடவடிக்கை எடுங்க, என்ன ஜெயில போடுங்கன்னு சவால் விட்டிருக்கிறார் நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி. அவர் மேல குற்றச்சாட்டு தவறு இல்லை அப்படின்னா அவர் தான் நிரூபிக்கணும். அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்கிறது. எது உண்மை? ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்பட்டதா, முகாந்திரம் உள்ள விவகாரமா? நான் காங்கிரஸ் கட்சியுடைய பிரமுகர் திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இவையெல்லாம் பொய், ஒரு டர்ட்டி ட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வர்ணிக்கிறீங்க பாரதிய ஜனதாவுடைய பிரிவித செய்து அப்படின்னு. இது பொய் என்றார், இது அவதூறு என்றார். சுப்பிரமணியன் சுவாமி மேல ஏன் அவதூறு வழக்கு தொடரல? ஜஸ்ட் நாட் திஸ், மேலும் பல குற்றச்சாட்டுகளை இதே குடியுரிமை விவகாரத்துல ராகுல் காந்தி மேல வைத்திருக்கிறார். ஒரு கேஸ், ஒரு அரசியல் விமர்சனம் வரும்போது ஒரு அரசியல் தலைவர் மேல பல பேர் பல குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. பட் இது அவதூறு, அவதூறு தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கேஸுக்கு போயிட்டு இருக்க முடியாது. சுப்பிரமணிய சாமி முதல்ல இதை கேஸா கொண்டே கொடுக்கல. ஒரு கோர்ட்ல போட்டு ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசனா மாறிட்டாரு, அங்க இருந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் ஆயிட்டு இங்க இந்தியாவிலையும் இவர் வந்து எம்பியா இருக்காருன்னு சொல்லி இவர் கோர்ட்ல போய் பாட்டிருந்தாருன்னா ராகுல் காந்தி பேஸ் பண்ணிருப்பாரு கோர்ட்ல. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி இந்த மேட்டரை போல அது வந்து கோர்ட் விவகாரமா இருக்கும். பொதுத்தளத்துல சொல்லிருக்காரு, இந்த இடத்துல நீங்க தாராளமா நீங்க அவதூறு தொடரலாம், அவதூறு வழக்கு தொடரலாம். இது வந்து ராகுல் காந்தி வந்து ஆனா இப்ப வந்து சுப்பிரமணியன் சுவாமி சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவையும் பாஜக அரசு நிரூபிக்கணுங்கிறீங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளக்கலாம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும். இன்னும் சொல்ல போனா பிரிட்டனுடைய இந்த கம்பெனிஸ் ஹவுஸ், நம்மளுடைய ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஹவுஸ் அவர் குறிப்பிட்டிருக்கிறது உண்மை அப்படிங்குது. அது தவறா இல்லாட்டி தெரியாம குறிப்பிட்டாரா வேண்டு குறிப்பிட்டாராங்கிறது அதுக்குள்ள போலாம். குறிப்பிட்டது உண்மை. எதனால குறிப்பிட்டது அவர் விளக்கி இருக்கலாம். அல்லது போய் அவதூறுன்னா சுப்பிரமணியன் சுவாமி மேல வழக்கு. நீங்க அது பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய குடியுரிமை உரிமையை பெறுவதற்கு எனக்கு இந்த நாட்டுல குடியுரிமை வேணும்னு அப்ளை பண்ணி அதை அவங்க கெசட்ல உன்னை இந்த நாட்டினுடைய குடியுரிமை ஆக்கிட்டோம்னு சொல்லி கெசட்ல வந்தாதான் ஒரு நாட்டினுடைய குடியுரிமை அந்த நாட்டில் நீங்க வர முடியும், அந்த குடியுரிமை வர முடியும். இந்த விளக்கத்தையே ராகுல் கொடுக்கல. அவர் பொதுப்படையா அதுதான் அரசியல்வாதி பேசுறது மாதிரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு சார், அவருடைய விளக்கம் என்னன்னு சொல்லணும், விளக்கம் என்னன்னு பாக்கணும். சுப்பிரமணிய சாமி வந்து ராகுல நேரா தாக்கி ராகுல நீ எப்படி அப்படின்னு கேட்கல. அவரு சுப்பிரமணிய சுவாமி கவர்மெண்ட்ல போய் பிரைம் மினிஸ்டருக்கும் ஸ்பீக்கருக்கும் எலெக்ஷன் சொல்றேன். ஆக அது வந்து கவர்மெண்ட். இதுல இந்த கவர்மெண்ட் இல்ல, பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இதெல்லாம் ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் ஆவணப்படுத்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஹவுஸ், நம்மளுடைய ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி கம்பெனிஸ் ஹவுஸ் சொல்லிருக்கு. இது ஏன் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு? அது குறிப்பிடப்பட்டது பிரிட்டிஷ் குடிமகன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டது உண்மை. அது தவறா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருப்பி அதையே சொல்லாதீங்க. அவ்வளவு மிஸ்டேக். குடியுரிமை என்று வரும்போது அப்படி அவர் வழக்கல விளக்கிருக்காரா? அவர் சொல்லியிருக்காரு. டைப்போகிராபிக்கல் எரர் அவர் செய்திருந்தால் அவர் மீது அது ஒரு தவறு, அதற்கு நடவடிக்கை. அது என்ன டைப்போகிராபிக்கல் எரர் இருந்தாலும் அவர் தான் அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ, பிரிட்டிஷ் அரசு தப்பு இன்ஃபர்மேஷனை அவங்க ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கொடுத்ததுக்கு பிரிட்டிஷ் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுக்க வேண்டும். ஆனால் அது வந்து அவரை பிரிட்டிஷ் பிரஜையாக மாற்றி விடாது. சுப்பிரமணிய சுவாமி வந்து கோர்ட் ஆஃப் லா போயிருந்தாருன்னா ராகுல் காந்தி கோர்ட் ஆஃப் லாவில் போய் பேஸ் பண்ணியிருப்பாரு. சுப்பிரமணிய சுவாமி இதை அரசியல் ரீதியாக போகும் பொழுது அரசியல் ரீதியாக அவர் பதில் சொல்றாரு.
இல்ல பொதுத்தளத்துல வைக்கும் போது ஏன் அப்படின்னு அவர் ராகுல் விளக்கல அப்படிங்கிற கேள்வி எழுது. நீங்க விளக்குறீங்க, செய்தி தொடர்பாளர்கள் விளக்குறாங்க, விளக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ராகுல். அவர் தான் இப்ப விளக்குனாரே. நீங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, 3 பேரும் ஆக்ஷன் எடுங்க, நான் பதில் சொல்றேன். உண்மை இருந்தால் ஆக்ஷன் எடுங்க, உண்மை இல்லைன்னா விட்டுருங்க. எதனால அப்படி போட்டேன்னு அவர் விளக்கல. நான் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட கேட்பது, பாஜக சொல்கிறது இந்த சுப்பிரமணியன் சுவாமி ஒரு எமினன்ட் சிட்டிசன் அப்படிங்கிற இதுலதான் செஞ்சிருக்காரே தவிர இது ஒரு ஆவணம் கொடுத்திருக்காரு, இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குது. அப்படி நீங்க கருதுறீங்களா, இல்ல ஒரு அரசியல் நோக்கத்தோட பாஜக இஸ் அ பார்ட் ஆஃப் இட் நினைக்கிறீங்களா? சுப்பிரமணியன் சுவாமி ஒரு இண்டிவிஜுவல் கெபாசிட்டியில செஞ்சதா விளக்கப்படுது. முதலாவதாக ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது அவருடைய ஆன்டிசிடென்ட்ஸ், how they are behaving, அவர் எந்த மாதிரிலாம் விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு, அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு மனிதர் அப்படின்றது பார்க்கணும். டாக்டர் சுப்பிரமணிய சாமி அப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், நான் நிறைய டிபேட்ஸ்ல அவர் கூட இருக்கேன், தட் இஸ் டிஃபரெண்ட். பட் இந்த விஷயத்துல காங்கிரஸ் ஃப்ரம் த டே ஒன், ஃப்ரம் இந்திரா காந்தி ஸ்பிரிட், சோனியா காந்தியோட ஆரிஜின், இந்த மாதிரி அவர் ஆல்மோஸ்ட் இஸ் பீன் அசாசினேட்டிங் ஆல் தி காங்கிரஸ் லீடர்ஸ் ஒன் பை ஒன். அது அவருடைய வேலை. கேரக்டர் அசாசினேஷன் பண்றாரு, அது அவருடைய இட் இஸ் ஹிஸ் ஜாப். அது அவரு நான் ஒன்னும் குறை சொல்ல மாட்டேன். இல்ல பாஜகவுடைய ஒருங்கிணைப்போட செயல்படுறதா இதெல்லாம் இட்ஸ் டூ ஹைப்பர், இது ரொம்ப டூ ஹைப்போதெட்டிக்கல். எப்படின்னா சுப்பிரமணிய சாமி யாரை சந்திக்கிறார் இன் கேமரால, சுப்பிரமணிய சாமி யார் சொல்லி இதை செய்யறார், இதெல்லாம் டெஃபினட்டா யாராலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல, சுப்பிரமணிய சாமி இப்படி செய்யறாரு. டெஃபினட்டா சுப்பிரமணிய சாமி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி he would have taken the concurrence of RSS leadership, definitely BJP leadership, BJP prime minister. இதெல்லாம் ஏன்னா he is an active member of it's only, I may be wrong, but it's only hypothetically I'm guessing. ஒரு நிமிஷம் நான் கெஸ் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் இல்லாம டாக்டர் சுவாமி இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்திய மக்கள் மனசுல பாதிப்பை ஏற்படுகிற குற்றச்சாட்டை சொல்ல மாட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, இதை வெரிஃபை பண்றதுக்கு டாக்டர் ராமன் சொன்ன மாதிரி ஒரு போன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ டேவிட் கேமரூன் வெம்ப்லி ஸ்டேடியத்துல ஸ்பீச் கொடுக்கிறார். நான் ஒரு டீ விக்கிறவர் பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டாருன்னு அங்க இந்தியால இருக்கவங்க சொன்னாங்க. ஆனா ஒரு டீ விக்கிற ஆளை பிரைம் மினிஸ்டரே ஆக்கிட்டாங்க. அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அவர் அச்சே தின், அத நல்ல நாட்கள் உங்களுக்கு கொண்டு வரேன்னு சொன்னாரு. அதை நான் இப்ப நம்புறேன். ஏன்னா டீ விக்கிறவரே பிரைம் மினிஸ்டர் ஆகும் போது நல்ல நாட்கள் நம்மளுக்கு வந்துடும் நான் நம்புறேன். இருங்க அப்படின்னு டேவிட் கேமரூன் வெம்ப்லி ஸ்டேடியத்துல இந்தியன் கிரௌட் கிட்ட பேசுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, அச்சே தின் மட்டும் வராது, என்னுடைய லாங்குவேஜ்ல நான் இன்டர்பிரட் பண்றேன், ஜரூர் ஆயேகா அச்சே தின். இல்ல அது ஏன் சொல்றாரு, அவ்வளவு தூரம் அவர் ஆழமா சொல்றாருன்னா எந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி மேலேயும் இந்திய ஜனங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைய இன்னும் கொஞ்சம் அதிகபட்சம் டேமேஜ் பண்ணோம்னா காங்கிரஸ் தாக்கணும். காங்கிரஸ் தாக்குறதுக்கு இருங்க இந்த மாதிரி ஒரு டேவிட் கேமரூன் மனசுல அவர் சொல்றாரு. டேவிட் கேமரூன் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாரு பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க கேட்டீங்க. ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், இத யூகே போன பிரைம் மினிஸ்டர் 2 செகண்ட்ல அவர் செக்ரட்டரி கிட்ட சொல்லி, டேவிட் கேமரூன் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி சொல்லி வெரிஃபை பண்ணி வந்துட்டுலாம். ஆனா இதை ஏன் பொலிட்டிக்கலா தே ஆர் வாஷிங் டர்ட்டி லினன் இன் பப்ளிக் வை? ஏன்னா இதுல இன்னொரு விஷயம், இது டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி மூலமாக வெளி கொண்டு வருது பாஜக. அதுவும் இட் ஆட்ஸ் டு எவிடன்ஸ் தட் இது ஒரு நாடகமாக இருக்கக்கூடும். ஏன்னா பல விஷயங்களில் பாஜக டாக்டர் சுவாமியை யூஸ் பண்ணி அவர் ஒரு ட்ரையல் பலூன் மாதிரி ஃப்ளோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரா மாதிரி இருந்துச்சுனாக்க அவருடைய சொந்த கருத்து, இப்ப நம்ம மீனவர் பிரச்சனையில இருந்து இலங்கை பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் டாக்டர் சுவாமி சொல்றது கருத்து பாஜக அபிஷியல் கருத்தாக இல்லை. அதனாலதான் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் டாக்டர் வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொன்னாங்க, டாக்டர் சுவாமி குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்காரு. பாஜக நான் குற்றச்சாட்டு டாக்டர் சுவாமி குற்றச்சாட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸ்ட்ராட்டஜிக்கா நாளைக்கு இது ஒத்து வரல, கொஞ்சம் நெகட்டிவா ஃபீட்பேக் போற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குனு டிராப் பண்ணிடலாம். ஆனால் நீங்க இன்னொரு மேட்டர் கேட்டீங்க, டிஃபமேஷன் கேஸ் ஏன் போடல? டிஃபமேஷன் கேஸ் போட்டால் அதுதான் டாக்டர் சுவாமிக்கு வேணும். ஏன்னா ராகுல் காந்தியை கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாம் கோர்ட்ல. அது மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி டாக்டர் சுவாமிக்கு தேடி கொடுக்கும். மோசமான விஷயங்கள்லாம் இந்த பிரஸ் ரிப்போர்ட்டை பிஜேபி ஆபீஸ்ல வச்சுக்கலாம் சுப்பிரமணிய சாமி கேட்கும்போது இந்த விவகாரத்துல, இந்த குடியுரிமை ராகுல் குடியுரிமை விவகாரத்தில் பிரஸ் ரிப்போர்ட்டை நான் பிஜேபி ஆபீஸ்ல வச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கு பிஜேபி பார்ட்டி ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல?
இதுல வந்து சொல்றதை கேளுங்க சார். அவர் பிஜேபி பர்சன் தானே? ஆமா, பிஜேபி லீடர் செய்யறாங்க, அதனாலதான் செய்யல கிடையாது. இதுல எந்த விதமான உண்மை இல்ல. இதுல நம்ம இவரை அலோவ் பண்ணோம்னா நம்ம பார்ட்டிக்கு கெட்ட பிரதமருக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. சுஷ்மா ஸ்வராஜ் நேர்ல சந்திச்சிருக்காரு. அபிஷியலி he has made a complaint and made an allegation. கவர்மெண்டோட பொறுப்பு என்ன, இது உண்மையா இல்லையா என்று பார்க்க வேண்டியது அரசாங்கம். பார்க்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். வாஜ்பாய் எல்லாமும் விசாரிக்கப்படுவார் இல்லையா? எதுக்கு சார்? சுவாமி இந்த லெட்டர்ல சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி பாஸ்டன் ஏர்போர்ட் போனாரு, கையும் களவுமா $1,00,000 வேற சில பொருளோட பிடிபட்டாரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் அவர் வந்து காப்பாத்தினார் அப்படின்னு. சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கிரைம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் வாஸ் பார்ட் ஆஃப் தி கிரைம். அவர் விசாரிக்கப்படணும். நான் என்ன கேட்க அதுக்கு முன்னால நம்ம டாக்டர் சுமந்த் ஒரு விஷயம் சொன்னாரு. இது வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காங்க, இத வந்து உரிய நபர்கள் தான் விசாரிக்க வேண்டும், உடனடியா பண்ணணும்னு. அப்போ உரிய நபர்கள் விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே காங்கிரசும் எதிர்க்கட்சிகளும் ஒரு சில ஊடகங்களும் தாத்ரி மற்றும் ஹரியானா சம்பவங்களை செஞ்சாங்க. இதுக்கு பிரதமர் பதில் சொல்லணும். சுப்பிரமணியன் சாமிக்கு வந்துருவோம். அவர் ராகுல் ஒரு குற்றம் செஞ்சாருங்கிறார், அதுவும் வெளிநாட்டுல செஞ்சாருங்கிறார். அந்த குற்றத்திலிருந்து ராகுல் காந்தியை காப்பாத்தினாருங்கிறார். ஒரு குற்றத்திலிருந்து ஒருத்தரை காப்பாற்றதும் குற்றம் அப்படின்னா ராகுல் விசாரிக்கப்படுவது போல வாஜ்பாய் சுப்பிரமணியன் சாமி லாஜிக் படி செய்திருப்பார். விசாரிக்கப்பட வேண்டியவர் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர், அதை உருவாக்கியவர் இந்த நாட்டுடைய பிரதமர் வாஜ்பாய் இல்லையா? அந்த புகார் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் இதற்கு யார் பொறுப்போ அவர்களை விட்டு விசாரிக்க சொல்வார்கள். அது வாஜ்பாய் விசாரிக்கணுமா அல்லது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரையாவது விசாரிக்கணுமா? யார் விசாரிக்க கண்டிப்பா ராகுல் காந்தி இப்படிதான் பேசுறீங்க. நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க இன்னைக்கு வெளிநாட்டுல கையும் களவுமா ராகுல் காந்தி மாற்றிருக்காரு. வாஜ்பாய் அவரை காப்பாத்தினாரு. காந்தி குடும்பத்து மேல வாஜ்பாய்க்கு இருந்த அது மட்டும் இல்ல சார். ராஜீவ் காந்தி கூட அந்த நம்ம போபால் விசைவாயுடைய ஆண்டர்சனை கொண்டு போய் இந்த எக்ஸ்சேஞ்ச் அவருடைய ஃப்ரெண்டோட பையனை கொண்டு சொல்றாங்க. உண்மைதானே? தொடர்ந்து மறைந்த ஒரு பிரதமர் மேல அனாவசியம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றது நீங்களே என்ன சொல்றீங்க? அப்ப பிரதமர் வந்து கூட்டு வந்ததா சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அவர் கூட்டு வந்தான்னு சொல்றேன். சொல்லுவீங்க திரு நாராயணன், கம்ப்ளைண்ட் விசாரிக்கப்பட வேண்டிய முகாந்திரம் உள்ள கம்ப்ளைண்ட் அதை முடிவு செய்ய வேண்டியது திரு நரேந்திர மோடி. அதை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. வாஜ்பாய் ராகுல் காந்தி வாஜ்பாய் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. இது முடியாத கட்சியாக அது பாப்போம் சார். உண்மை தெரியும் போகுது. அந்த உண்மையை அரசாங்கத்துக்கு ஒரு நபர் இந்திய பிரஜையா இல்லையா என்று தெரியலன்னா அதெல்லாம் வந்து இந்திய
கண்டுபிடிக்க முடியல. அந்த அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். முடியாத சர்ச்சையாக இது தொடர்கிறது. தவறு செய்திருந்தால் என்னை தண்டியுங்கள் ராகுல் காந்திக்கு தான் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொய்யானது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு பாரதிய ஜனதாவும் சொல்கிறது. இப்படியே சுப்பிரமணியன் சுவாமி வைத்த மற்ற சில குற்றச்சாட்டுகள் போல் இது மற்றொரு சர்ச்சையாக மறைந்து போக போகிறதா, இல்ல வேறு சில குற்றச்சாட்டுகளை போல அடுத்த கட்டங்களுக்கு நகர போகிறதா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருதரப்பும் ஒருவரை ஒருவர் பார்த்து சவால் விட்டிருக்கிறார்கள். முடிய போகிற சர்ச்சையா, தொடர்கதையாக போகிற சர்ச்சையா? Let's wait and watch. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கும்.